Hi friends, welcome back to Birla's Parvai. இன்னைக்கு Wheels on Table எதை பத்தி நம்ம பேச போறோம் அப்படினா இப்ப சமீபத்துல லான்ச் ஆன ஒரு கார் அதான் சிராஸ் ன்னு சொல்லணுமா சைரஸ் அப்படினு சொல்லணுமா சோ உங்களுக்கு எப்படி கம்ஃபர்ட்டபிளோ அப்படி சொல்லிக்கோங்க சோ அந்த காரை பத்தின ஃபுல் டீடைல் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் பேசிக்கா அதோட வேரியன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போறோம் வேல்யூ ஃபார் மணி அப்படிங்கிறது எந்த வேரியண்டா இருக்கும் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இந்த கார்ல வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கறத கம்ப்ளீட்டா ஒரு அலசி ஆராயலாம் சோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்கிறது நம்ம விஜய் ப்ரோ வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு நம்ம கார் கன்சல்டிங் வந்து பண்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதுல பையிங் சப்போர்ட் வந்து நமக்கு விஜய் தான் பண்றாரு நம்ம ஏற்கனவே வந்து கைலாக் பேசும்போது நம்ம சொல்லியிருந்தோம் இந்த ஒரு சப் 4 மீட்டர் அப்படிங்கிறது பயங்கர பிஸியான ஒரு மார்க்கெட்டு இன்ஃபேக்ட் சேலும் சரி நம்பர் ஆஃப் கார்ஸும் சரி அதில் தான் அதிகமாக இருக்குது இப்போ ஒரு பிராண்டுக்கு பிராண்டு போட்டி போட்டுட்டு காரை ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காங்க சம்டைம் அவங்களுக்குள்ளேயும் போட்டி போட்டுக்கிறாங்க அதுதான் இங்கே நடந்திருக்குது ஏன்னா சோனட்டு கூட போட்டி போடுறதுக்கு தான் இந்த சைராஸே வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது அஃப்கோர்ஸ் நான் இங்கே சொல்ல உங்களுக்கே நல்லாவே புரியும் கம்ப்ளீட்டா சோனட்டை ஓரம் கட்டுற அளவுக்கு தான் இவங்களோட ஃபீச்சர்ஸோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரைட் ஸோ இந்த காரை வந்து நம்ம கம்ப்ளீட்டா டிரைவ் ஈவெண்ட்ல போய் நம்ம ஓட்டி பார்த்தோம் ஆக்சுவலா அப்போ அதோட லுக் அண்ட் ஃபீல் எல்லாத்த பத்தியும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தாச்சு ஒரு சப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா லுக் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு இந்த லுக் வந்து பிடிக்கல ஏன்னா ஒரு மாதிரி ரொம்ப பாக்ஸியா இருக்கு ஏதோ வேகனாரை பெருசு பண்ண மாதிரி இருக்கோ அப்படின்னு ஒரு சில பேர் சொல்றாங்க ஒரு சில பேர் இதை வந்து ஒரு குட்டி டிஃபெண்டர் அப்படின்னு கூட சொல்லிக்கிறாங்க அதனால இது வந்து ஒரு சப்ஜெக்டிவா இருக்கு சில பேர் வந்து எங்க அந்த எம்பி என்ன வேலை அப்படின்னு கேக்குறாங்க என்ன சொல்றது கிட்டத்தட்ட பின்னாடி பார்த்தா கேரன்ஸ் கொஞ்சம் அப்படியே மேல அப்படியே அடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு மாதிரி எல்லாம் கலந்த கலவையாக இந்த சைரஸ் வந்து இருக்கு பட் உள்ள போனோம் அப்படின்னா ஒரு மாதிரி வேற லெவல்ல அந்த கார் வந்து இருந்தது இந்த 4 மீட்டருக்குள்ள இப்படி ஒரு ஸ்பேஸா அப்படின்னு நம்ம பார்க்குற அளவுக்கு இன்டீரியரோட ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதில் ரொம்ப முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டியது அந்த செகண்ட் ரோ அந்த பின்னாடி இருக்கிற சீட்டை வந்து நீங்கள் ஃப்ளோட் பண்ணிக்கலாம் பின்னாடியும் முன்னாடியும் அதை மூவ் பண்ணிக்கலாம் இதனால அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நீங்கள் சிட்டிக்குள்ளே போகிறீங்க நான் பூட்டில் எதுவுமே எடுத்துகிட்டு போகல நான் ஏன்டா இவ்வளோ நெருங்கி உட்காந்துருக்கணும் தள்ளு பின்னாடி அப்படின்னு தள்ளினீங்கன்னா ஒரு நல்ல ஒரு லெக் ரூம் வந்து கிடைக்குது கிட்டத்தட்ட ஒரு எம்பிவி அளவுக்கு வந்து ஒரு லெக் ரூம் நீங்க கிறிஸ்டால என்ன மாதிரி ஒரு கம்ஃபர்ட் கிடைக்குமோ அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க அதே மாதிரி ரிக்ளைன்மே நீங்க பண்ணலாம் ஸோ நீங்க லாங்ல போறீங்க நல்லா ரிக்ளைன் பண்ணி ஒரு மாதிரி பெட் மாதிரி போகணுன்னா கூட உங்களால போக முடியுது ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு அதே மாதிரி அந்த பெனரோமிக் சன்ரூஃப்க்கும் அந்த காரோட பாக்ஸி ஸ்டைலுக்கும் ஒரு வேற லெவல்ல வந்து ஒரு லுக் அண்ட் ஃபீல் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அள்ளி தெரிச்சிருக்கிறாங்க ரியர் சீட்டுக்கே வென்டிலேட்டர் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க அதுவும் சீட்டுக்கு மட்டும் நாட் த ரிக்ளைனர் நம்ம உட்கார்ற இடத்துக்கு மட்டும் அந்த வென்டிலேட்டர் சீட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் அப்போ மோர் ஃபீச்சரிஸ்டிக்கா இருக்கு ஷேப்பை மட்டும் கொஞ்சம் மாத்திருந்தாங்க அப்படின்னா இந்த கார் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும் இதுல பெட்ரோலும் கிடைக்குது டீசலும் கிடைக்குது உங்களுக்கு வந்து டிசிடி வந்து பெட்ரோலில் கொடுக்குறாங்க இதே டீசல் போனீங்கன்னா ஏடி கியர் பாக்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்போ என்னென்னலாம் கொடுக்க முடியுமோ எல்லாமே வந்து இதில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஒன்லி திங் அந்த 1.2 லிட்டரில் இருக்கிற கப்பா இன்ஜினை வந்து இதில் ஆட் பண்ணலை ஸோ 1 லிட்டரோட அந்த 3 சிலிண்டர் அந்த காம்போ தான் வித் டர்போவோட காம்போ தான் வந்து இதில் வந்திருக்கு பெட்ரோலில் டீசல்ல அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த 1.5 லிட்டர்ல இருக்கிற சிஆர்டிஐ இன்ஜின் அந்த காம்பினேஷன் வந்து இதுல கொடுத்துருக்காங்க ஸோ இன்ஜின் எல்லாமே வந்து ரொம்ப வருஷமா அவங்க யூஸ் பண்ற இன்ஜின் தான் ப்ரூவனான இன்ஜின் தான் அப்படின்னு சொல்லலாம் இதுதான் ஒரு ஓவர்வியூ ஆஃப் இந்த சைரஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இப்போ இதுல என்னென்ன வேரியன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஆமா அதில் வேரியன்ஸ் பார்க்குறப்போ ஒரு 6 வேரியன்ஸ் இருக்கு அதாவது ஹஸ்டி கேன்ற ஆரம்பிக்கிறாங்க பொதுவாக அந்த சோனட் எல்லாத்துலையும் ஹஸ்டி இ அப்படின்னு ஒரு பேஸ் வேரியன்ட் இருக்கும் இவங்க அதை ஸ்கிப் பண்ணிட்டு நேராக ஹஸ்டி கே அப்படின்ற வேரியன்ட் போறாங்க ஹஸ்டி கே ஓ ஹஸ்டி கே பிளஸ் அப்புறம் ஹஸ்டி எக்ஸ் ஹஸ்டி எக்ஸ் பிளஸ் அதுக்கப்புறம் எஸ்டி எக்ஸ் பிளஸ் ஓ அப்படின்னு மொத்தம் 6 வேரியன்ட் இருக்கு இப்போ நம்ம அதில் டிரான்ஸ்மிஷன் பார்க்குறப்போ பெட்ரோலில் மேனுவல் அண்ட் டிசிடி அது மாதிரி டீசல் அப்படின்னு பார்க்குறப்போ மேனுவல் அண்ட் ஏடி ஆட்டோமேட்டிக் வருது ஸோ பெட்ரோல் மேனுவல் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ நமக்கு 4 வேரியன்ட் தான் வருது அதாவது ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹஸ்டி கே வேரியன்ட் ஹஸ்டி கே ஓ வேரியன்ட் ஹஸ்டி கே பிளஸ் அப்புறம் ஹஸ்டி எக்ஸ் வருது இது எனக்கு ஆட்டோமேட்டிக் அப்படின்னு நீங்கள் பார்க்குறப்போ ஹஸ்டி கே ப்ளஸ்லேருந்து ஆரம்பிக்குது அதாவது மிட் வேரியன்ட்லேருந்து அதுக்கப்புறம் ஹஸ்டி எக்ஸ் ப்ளஸ் ஹஸ்டி எக்ஸ் ப்ளஸ் ஓ அப்படின்ற வேரியன்ட் நெக்ஸ்ட் டீசல் மேனுவல் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ
ஹச்டி கேஓன்ற வேரியண்ட்லேருந்து தான் டீசல் மேனுவல் ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட்டு ஹச்டி கே ப்ளஸ் ஹச்டி எக்ஸ் அப்படின்னு 3 வேரியன்ட் தான் டீசல் மேனுவலில் வருது. டீசல் ஆட்டோமேட்டிக்கில் 2 வேரியண்ட் தான் வருது. ஹச்டி எக்ஸ் ப்ளஸும் ஹச்டி எக்ஸ் ப்ளஸ் ஓ அப்படின்ற 2 டாப் வேரியன்ட்ஸ் தான் வருது. வித் ஆடாஸ் வித்தவுட் ஆடாஸ் அப்படின்ற மாதிரி. கலர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப 8 கலரில் வருது. ப்ளூ, ஒயிட், சில்வர், கிரே, ரெட், பீட்ராலிக் கிரீனில் ஒன்று வருது. அப்புறம் பிளாக் வருது. ப்ளூவில் இன்னொரு ப்ளூவாக அந்த டார்க் ப்ளூ மாதிரி ஒன்று. ஸோ 2 ப்ளூவாக வருது. மற்ற எல்லாமே நம்ம நார்மலாக சோனட்லையும் செல்டாஸ்லையும் பார்க்குற கலர்ஸ் தான். ஓகே, இப்போ இந்த ப்ளூங்கிறது வந்து ஒரு அட்ராக்ஷனாக இருந்தது. கிட்டத்தட்ட நம்ம பின்னாடி பேக்ட்ராப்பில் வச்சிருக்கிற அந்த தீம் மாதிரி தான் வந்து அந்த கலர் இருந்தது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ரைட், இப்போ இதை வந்து நம்மளோட எம்எஸ்ஐ ரூல்குள்ளே ஃபிட் பண்ணி பார்க்க போகிறோம். அதாவது மஸ்ட் டு ஹேவ், ஷுட் ஹேவ், ஐ ஹேவ், இந்த ஃபீச்சர்ஸ்குள்ள இதில் என்னென்ன வேரியன்ட்ஸ் வந்து ஃபிட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் மஸ்ட் டு ஹேவ்ங்கிறதுல கொஞ்சம் நிறைய கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு பேஸ் வேரியண்ட்லேயே நிறைய ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் அள்ளி தெளிச்சிருக்காங்க அப்படின்னு கூட சொல்ல முடியும். அப்படி என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு? 6 ஏர்பேக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஏபிஎஸ் வித் இபிடி, BAS, ESC, VSM, HAC, ESS, TPMS, ISOFIX, 3-point seat belt வித் ரிமைண்டரோட உங்களுக்கு வருது. எல்லா சீட்டுக்குமே ரிவர்ஸ் கேமரா வித் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பார்க்கிங் சென்சாரோட உங்களுக்கு கிடைக்கும். அது போக கன்வீனியன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆல் பவர் விண்டோ, செமி லெதர் சீட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரியர் ஏசி வெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. 12.3 இன்ச்சில் வந்து ஒரு இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் வித் 4 ஸ்பீக்கர்ஸோட கிடைக்கும். வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே வந்து உங்களுக்கு வருது வித் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட. ரிமோட் கீ, எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் மிரர். ஸோ இவ்வளோ ஃபீச்சர்ஸும் சேர்ந்து இந்த பேஸ் வேரியண்டான பெட்ரோலில் HTK அப்படிங்கிற அந்த பேஸ் வேரியண்ட்ல உங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ அதோட பட்ஜெட் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன் ரோட் காஸ்ட் 10.7 lakhs வந்து உங்களுக்கு வரும். இதில் டீசல்ல இந்த பேஸ் வேரியண்ட் வந்து உங்களுக்கு கிடையாது. அப்போ டீசல்னு எடுத்துட்டோம் அப்படின்னா HTK ஓ அப்படிங்கிற ஒரு வேரியண்ட் தான் பேஸ் வேரியண்ட்டாக உங்களுக்கு இருக்கு. இதில் அடிஷ்னலாக உங்களுக்கு என்ன உள்ள வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிங்கிள் பேன் சன்ரூஃப் வந்து கொடுத்துட்றாங்க. LED DRL கிடைக்குது. அலாய் வீல்ஸ் வந்துடுது. டிரைவர் சீட் வந்து ஹைட் அட்ஜஸ்டபுளாக உங்களுக்கு கிடைக்கும். ஆட்டோ ஃபோல்டிங் சைட் மிரர் வந்து உங்களுக்கு கிடைக்குது. 6 ஸ்பீக்கர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ பட்ஜெட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த HTK ஓ அப்படிங்கிற இந்த வேரியண்ட் டீசல் மேனுவல் 13.7 lakhs வந்து உங்களுக்கு ஆன் ரோட் காஸ்ட் வரும். இதே இது பெட்ரோல் மேனுவல் வந்து 12 lakhs வந்து ஆன் ரோட் காஸ்ட் வருது. ஸோ அப்போ இந்த மஸ்ட் டு ஹேவ் அப்படிங்கிற ஃபீச்சர்ல டீசலா பார்த்தீங்க அப்படின்னா HTK ஓவும், பெட்ரோலா பார்த்தோம் அப்படின்னா HTKவும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் லோடட் ஃபீச்சர்ஸாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஷுட் ஹேவ் அப்படிங்கிற ஓரளவு நெசசரியான எனக்கு ஃபீச்சர்ஸ் வேணும், என்ன இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம்னா இவங்க கிளைம் பண்ணுறதே அந்த பேனரோமிக் சன்ரூஃப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த பேனரோமிக் சன்ரூஃப் வந்து நமக்கு இந்த வேரியண்ட்டில் கிடைக்குது. அது HTK ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நமக்கு வந்து டைமண்ட் கட்டோட R16 டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் வருது. 60/40 அந்த ஸ்பிளிட் சீட் வித் ரிக்ளைன் அண்ட் ஸ்லைடிங் ஆப்ஷன். நம்ம பெருசாக அந்த பேக் சீட், ரியர் சீட் கம்ஃபர்ட்னு சொல்கிறோம்ல, இது மிட் வேரியண்ட்லேருந்தே வருது. இந்த HTK ப்ளஸ் வேரியண்ட்ஸில் தான் இது வருது. அப்புறம் ஒன் டச் டிரைவரோட விண்டோ அப் அண்ட் டவுன் வருது. அதுக்கப்புறம் க்ரூஸ் கண்ட்ரோல், ஆம்ரெஸ்ட் வித் கப் ஹோல்டர்ஸ், ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே கொடுக்குறாங்க. பார்சல் ட்ரே இதெல்லாம் வருது. இதே நீங்கள் அதே HTK ப்ளஸ் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் அப்படின்னு நீங்கள் போகிறீங்கன்னா அதில் பெடல் ஷிஃப்டர்ஸு, டிரைவ் மோட்ஸு, ட்ராக்ஷன் மோட்ஸு, எலக்ட்ரானிக் பவர் பிரேக் வித் ஆட்டோ ஹோல்டு, அப்புறம் புஷ் ஸ்டார்ட் பட்டன், ரியர் டிஸ்க் பிரேக் இதெல்லாம் சேர்ந்து வருது. ஸோ பெட்ரோல் மேனுவல் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ 14.3 lakhம், பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் அதாவது DCT அப்படின்னு பார்க்குறப்போ 15.8 lakhம் இருக்குது. டீசல் மேனுவல் 15.6 lakhsல இருக்குது. ஓகே, ஸோ இப்போ ஐ ஹேவ் அதாவது அந்த காரில் என்னென்னலாம் ஃபீச்சராக இருக்க முடியும் அடிஷ்னலாக இப்போ சொன்ன இந்த 2 பேசிக் வேரியன்ட்ஸில் இருக்கிற அத்தனையும் வரும். அது போக ஃப்ரண்ட் அண்ட் ரியர் வென்டிலேட்டட் சீட்ஸ். ஸோ வென்டிலேட்டட் சீட்ஸ் ஃப்ரண்ட்டில் வந்து சீட்டுக்கும் ரிக்ளைனருக்கும் சேர்த்தே இருக்கும். பட் ரியர் சீட்ஸுக்கு வந்து ஒன்லி சீட்டுக்கு மட்டும், நம்ம உட்கார்ற இடத்துக்கு மட்டும் உங்களுக்கு வென்டிலேட்டர் சீட்ஸ் வந்து கிடைக்கும். R17 டைமண்ட் கட் அலாய் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஃபுல் லெதர் சீட் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. லெதர் ரைட்ஸ் வந்து சீட்ஸுக்கும் ஸ்டேரிங்க்குமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். இன்ஃபேக்ட் நாபுக்கும் உங்களோட கியர் நாபுக்குமே வந்து கொடுக்குறாங்க. 12.3 inchesல டிஜிட்டல் கிளஸ்டர் வந்து கிடைக்குது. கியா கனெக்ட் ஆப் கொடுக்குறாங்க. ஹார்மன் கார்டனோட 8 ஸ்பீக்கர்ஸ் வந்து உங்களுக்கு வரும். டேஷ் கேம் வருது, வயர்லெஸ் சார்ஜர் வருது, ஏர் பியூரிஃபையர் கொடுக்குறாங்க. 4-way பவர் ட்ரிவன் சீட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அப்போது ஒரு ஃபீச்சர் லோடடாகவே வந்து இதில் இந்த டாப் எண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் பெட்ரோலில் DCT 19.8 lakhs ஆன் ரோட் காஸ்ட்டும்,
டீசல்ல 21.2 lakhs வந்து உங்களுக்கு ஆன் ரோட் காஸ்டும் இதுல வரும். அப்போ இதுக்கப்புறமா HTX Plus O அப்படிங்கிற ஒரு வேரியண்ட்டும் இருக்கு. இது டெடிகேட்டடா எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ADAS வேணும் அப்படின்னா இந்த வேரியண்ட்டுக்கு தான் நீங்க போகணும். அது மட்டும் இல்லாம 360 டிகிரிக்குரிய கேமராவும் உங்களுக்கு அதுல தான் வரும். அதுல வந்து பிளைண்ட் ஸ்பாட் வியூ மானிட்டரோட உங்களுக்கு வருது. அப்ப அந்த வேரியண்டோட பட்ஜெட் அப்படின்னு பார்த்தோம்னா பெட்ரோல்ல இருக்கிற DCT 21.1 lakhs வந்து ஆன் ரோட் காஸ்டும், டீசல் 22.3 lakhs ஆன் ரோட் காஸ்டும். அப்போ ஒரு சப் 4 மீட்டர்ல இருக்கிற ஒரு காரு 22,30,000 ரூபாய் போயிடுச்சு அப்படின்னா நம்மளால நம்ப முடியுதா? ஆனா ஃபீச்சர்ஸை அள்ளி தெரிச்சு பட்ஜெட்டையுமே வந்து பயங்கரமா வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி இந்த டாப் வேரியண்ட்ல வந்து மேனுவலே கொடுக்கல அவங்க. பெட்ரோலா இருக்கட்டும் டீசலா இருக்கட்டும் HTK Xங்கிறத நிறுத்திட்டு X Plusல வந்து உங்களுக்கு ஒன்லி ஆட்டோமேட்டிக் அப்படின்றாங்க. அந்த ADASும் ஒன்லி ஆட்டோமேட்டிக் தான். ஓகே, இப்போ ஒரு பட்ஜெட் வைஸ் இதெல்லாம் விடுங்க. எனக்கு வந்து ஒரு பட்ஜெட் வைஸ்ல என்னோட பட்ஜெட் இவ்வளவுதான், எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஆமா, எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய்க்குள்ள இந்த சிராஸை வாங்க முடியுமான்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ஸ்டார்டிங்கே 10.7 lakh வருது. அதுவும் அந்த HTK அப்படின்ற வேரியன்ட் பெட்ரோல் மேனுவல் பொறுத்தவரை. ஸோ எனக்கு 12 lakhs பட்ஜெட்டில் அப்படின்னு பார்க்குறப்ப HTK O ஆப்ஷன் கிடைக்குது. 15 lakhs அப்படிங்கிற பட்ஜெட்டில் HTK Plus அதான் மிட் வேரியன்ட் உங்களுக்கு கிடைக்குது. அதே மாதிரி எனக்கு ஆட்டோமேட்டிக் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 15 lakh பட்ஜெட்டுக்குள்ளேயே வரல. அது ஸ்டார்டிங்கே நமக்கு வந்து 15.8 lakhs இருக்குது. அதுதான் HTK Plus வேரியன்ட், அதே மிட் வேரியன்ட். ஸோ எனக்கு அடுத்த நாள் இல்லைங்க நான் டீசல் பார்க்குறேன் அப்படின்னா டீசல் 10 lakhsலையும் வரல, 12 lakhs பட்ஜெட்லையும் வரல. டீசலோட ஸ்டார்டிங்கே நமக்கு 13.7 lakhல வருது HTK O அப்படின்ற வேரியன்ட். இது எனக்கு 15 lakhs பட்ஜெட்டில் HTK Plus வேரியண்ட்டும் வரல. அது வந்து 15.6 lakhsல இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே டீசலில் அபோவ் 20 lakhs தான். அப்பா, ஸோ இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கண்டிப்பாக இருக்காது. செல்டாஸே கிட்டத்தட்ட அந்த ரேட். ஆமாம், கிட்டத்தட்ட செல்டாஸே அந்த ரேட்டில் தான் வருது. ஸோ அடுத்து நம்ம ADAS அப்படின்னு நீங்கள் பார்க்குறப்போ ஒன்லி டாப் வேரியண்ட் தான். பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் டீசல் ஆட்டோமேட்டிக் 21.1 lakhலையும் நமக்கு 22.3 lakhலையும் டீசல் ஆட்டோமேட்டிக் இருக்குது. பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் 21.1 lakhல இருக்குது. ஓகே, இதில் ஒரு வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு இதில் வேரியண்ட் நம்மளால சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் எஸ், அஃப்கோர்ஸ். பெட்ரோலில் HTK O அப்படிங்கிற வேரியண்ட்டும் HTK Plus மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் இந்த ரெண்டுமே வந்து கொஞ்சம் ஒரு வேல்யூ ஃபார் மணியாக வந்து நமக்கு தெரியுது. இதே இது டீசல் அப்படின்னு பார்த்தோம்னா HTK O HTK Plus அப்படிங்கிற மேனுவல் வேரியண்ட்டும் வந்து ஒரு வேல்யூ ஃபார் மணியாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதில் வந்து HTK Plus வேரியன்ட்ஸ் அப்படிங்கிற பார்க்கும்போது தான் அந்த ஃபீச்சர்ஸாக பனராமிக் சன்ரூஃப், R16 டைமண்ட் கட் அலாய், 60/40 சீட்டு, இது மாதிரி பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு அதில் கிடைக்கும். அதில் பட்ஜெட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பெட்ரோல் மேனுவல் 14.3 lakhம், பெட்ரோல் DCT 15.8 lakh வந்து உங்களுக்கு ஆன் ரோட் காஸ்ட்டும் வரும். அப்போ டீசல் மேனுவல் 15.6 lakhs வருது. அப்போ இந்த சைராஸ் வந்து கொஞ்சம் ஓவர் பிரைஸ் தான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. என்னதான் இது சோனட்டுக்கு ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்கும் அப்படின்னு சொன்னா கூட, பட் அதை விட பட்ஜெட் வந்து கொஞ்சம் அப்பர் ஹேண்ட்ல தான் வந்து உங்களுக்கு இருக்கு. அப்போ இவ்வளோ பட்ஜெட்டுக்கு நமக்கு கன்வின்சிங்கா இந்த லுக் இருக்கா அப்படின்னு கேட்டா அஃப்கோர்ஸ் எனக்கு இல்லை, பட் கொஞ்சம் பேருக்கு வந்து அது பிடிக்குது. ஆனால் வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, ஃபீச்சர்ஸ் வந்து நல்லா இருக்கு. டால் பாய் அப்படிங்கிறதுனால வேகனார் மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப ஷேக்கியா இருக்குமோ அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. இப்போ வேகனார் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பஸ் உங்களை கிராஸ் பண்ணுதுன்னா பயங்கரமாக ஷேக் ஆகும். பட் இதில் அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. ஆனால் பாடி ரோல் வந்து நீங்கள் கண்டிப்பாக இதில் சோனட்டை விட அதிகமாக இருக்கும். ஏன்னா சோனட் வந்து டியூன் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும், சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப ஸ்டிஃபாக பண்ணியிருப்பாங்க. பட் இந்த சைரஸ் வந்து ஒரு மாதிரி ஃபேமிலி ஓரியன்ட் காராக ஒரு மாதிரி மிட்டாக வந்து டியூன் பண்ணியிருக்காங்க. அதனால கொஞ்சம் பாடி ரோல் வந்து நீங்கள் ஃபீல் ஆகும். இப்போ கார்னரிங்லாம் ஹை ஸ்பீடில் எடுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் ரிஸ்க் அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். அப்போ நம்ம காமனாக பார்த்தா HTK Plus வேரியண்ட் தான் சொல்கிறோம். ஆனால் இது வந்து மினிமமாக 15 lakhல போய் நிற்கிது. HTK Plus வேரியண்ட் வேல்யூ ஃபார் மணி நம்ம சொன்னாலும் இது ஏன் சொல்கிறோன்னா அந்த மெயினாக அந்த பேக் சீட் ரியர் கம்ஃபர்ட். ஸோ அது உங்களுக்கு அந்த ஸ்லைடிங் ப்ளஸ் ரிக்ளைனிங் கிடைக்கிறதே அந்த மிட் வேரியண்ட்டில் தான். ஸோ அதனால் இதை காமனாக HTK Plus வேரியண்ட்டை சொல்லலாம். ஓகே, ஸோ ஹோப் இந்த வீடியோ இந்த சைரஸ் பற்றின ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா விஜய். பை.